Hi. So today I just want to share this generation mindset. This generation mindset is all about they are completely in their own way because in one direction teacher is not supporting the kid, in the other direction parent is not. Teacher and parent are fighting literally first. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பையன் ஸ்கூலுக்கு வர்றான்னா ஸ்கூலில் வந்து அவனுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே பண்ண போகிறான். ஸோ பண்ண போகிறான். ஆனால் அதை பண்ணிட்ட பிறகு பேரண்ட்டுக்காக நெக்ஸ்ட் இமீடியட்டாக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு இமீடியட்டாக அது போயிடணும். இவங்க கம்பேர் பண்ணி அந்த பையன் இந்த மார்க் வாங்குறான், இந்த பையன் அந்த மார்க் வாங்குறான். ப்ரெஷரை நீங்களே தேவைன்னா கம் அவுட். நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது படிக்கும்போது அவன் என்ன ஆக போகிறான்றது அதோட முடிவு. வாட் இஸ் யர் ஆம்பிஷன் கேட்டால் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ். 5வது படிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவன் என்ன ஆகணுன்றதே மறுத்தான். மெயின் ரீசன் இஸ் இங்கே பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் அவங்களும் அது என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாதப்போ அப்படியே விட்டுடுறாங்க. நான் வர்றேன், என் சிலபஸை முடிக்கிறேன், நான் போகிறேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு படிக்கவே தெரியாது, அது சிலபஸ் முடிக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் என்ஜாய் பண்ணணும். ஸ்கூலுக்கு வந்தாலும் என்ஜாய் பண்ணணும். அவனே பண்ண முடியுது. ஃபெசிலிட்டேட்டராக மாறுங்க. டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டேட்டராக மாறுங்க, ஈஸியாக இருக்கும். பசங்களே இந்த காலத்தில் நல்ல டேலண்ட் ஃபாஸ்ட்டு. அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டுறோமோ, சைக்கிள் ஓட்டும் போது வேகமாக ஓட்டிடலாம், ஆனால் பேலன்ஸ் இல்லைன்னா கீழே ஓடும். அதுதான் இந்த ஜென்ரேஷன். சைக்கிள் ஓட்டிட்டு பேலன்ஸ் பண்ணும்போது தான் அது லாங் ஜேர்னியாக இருக்கும். அந்த ஹேபிட்டை வந்து டீச்சர் உள்ள கற்றுக்கணும். அவன் அதை கற்றுக்கிறான்னா அதை வீட்டில் கேரி பண்ணணும். கேரி பண்ணாங்கன்னா அவங்க பர்சனாக இருக்கும்.